வணக்கம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சவுத் கொரியாவில் ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட இண்டெக்ஸ் நம்மளோட நிஃப்டி மாதிரி அவங்களோட இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 6% விழுந்துச்சு. மெயின் ரீசன் அவங்களோட சாம்சங் வந்து பெருசாக கீழே விழுந்துச்சு. அதோட எதிரொலி இந்தியன் மார்க்கெட்டில் லேசாக வந்துச்சு, பட் யூஎஸ் மார்க்கெட்டில் பயங்கர பெருசாக வந்துச்சு. அதுக்கான கண்டினியூஷன் இந்தியன் மார்க்கெட்லேயும் நம்ம ஏஷியன் மார்க்கெட்டில் காலையில் ஆஸ்திரேலியா வந்து விழுந்துச்சு, ஜப்பான் விழுந்துச்சு, ஹாங்காங்கு, சைனா இது எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சு. இந்தியன் மார்க்கெட்டும் -350 360 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போச்சு. மேலே ஓப்பன் ஆகி அப்படியே கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்துருச்சு. க்ளோஸ் ஆகும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ரைட் நவ் ஏஷியன் மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்ஸும் வந்து நெகட்டிவ்ல இருக்குது எக்ஸப்ட் ஃபார் சவுத் கொரியனில் ஸ்டாக் இது மெயினாக வந்து சாம்சங் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால சவுத் கொரியன் இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவ்க்கு வந்துருச்சு. எப்படி இந்தியன் மார்க்கெட் பாசிட்டிவ் வந்துச்சு அதே மாதிரி அங்கேயும் வந்துருச்சு. யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ்ன்றது இன்னொன்று ரீசனும் இருக்குது. நாட் ஓன்லி ஏஐ பேஸ்டு சிப்பு, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அதெல்லாம் வந்து அடி வாங்கினது வேறு விஷயம். பட் யூஎஸ் மார்க்கெட் அடி வாங்கிறதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது. நம்ம வந்து ஈரான் டென்ஷன் சொல்லலாம், எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். பட் நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தேன். 30-year பாண்ட் வந்து அபோவ் 5 போச்சு. ஃப்ரைடே அன்னைக்கே வந்து நான் சொன்னேன் இட் இஸ் அபோவ் 5 அண்ட் 5.1 வரப்போகுதுன்றதை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து அரௌண்ட் 5:30 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். யூஎஸோட பாண்ட் வந்து 5.122 அது வந்து 125 1/4%லேருந்து 3/4% வரைக்கும் 1/4%லேருந்து 1/2% வரைக்கும் ஏறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டும் ஏறும் போதும் இந்தியன் மார்க்கெட்லேயும் பாண்ட் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிட்டு இருக்கு. 10-year பாண்டு ரைட் 2024 என்ன லெவல் வந்துச்சு அந்த லெவலுக்கு வந்து மறுபடியும் வந்திருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 7.14 ஏறி இருக்கு. நம்ம ஊரில் வந்து 1/4% இல்லை 0.1% ஏறினதுலாம் வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன் பாதிப்பு இருக்காது? பிகாஸ் நம்ம பாண்ட் மார்க்கெட் இஸ் நாட் தட் மெச்சூர், பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக மறுபடியும் நான் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக மோஸ்ட் ஆஃப் தி டெட் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கீங்களா, மியூச்சுவல் ஃபண்டில் டெட் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அந்த டெட் ஃபண்டில் உங்களோட கேபிட்டல் கம்மியாகிட்டே வரும். ரைட், இதுக்கு வந்து கூப்பான் கான்செப்ட்னுவாங்க. அண்ட் டெட் ஃபண்டை வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ யாராச்சும் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கு வந்து நிறையா வட்டி கிடைக்கும்னு நினச்சிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் டெட் ஃபண்டில் போட்டிருந்தால் கிடைக்காது. இந்த ஒரு ரீசன்னால் தான் நான் மியூச்சுவல் ஃபண்டில் டெட் ஃபண்டை வந்து ஜாஸ்தி நான் வந்து ப்ரமோட் பண்ணல. ஏன்னு சொன்னால் அடுத்த இந்த சைக்கிள் ரைட் அடுத்த ஒரு எனிவேர் பிட்வீன் 1.5 2 இயர்ஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் தான் ஆகும். நாட் ஓன்லி இன் இந்தியா, அக்ராஸ் தி குளோப் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னு சொன்னால் எவ்ரி கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் தேவைப்படுது. பணம் எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க? ஒன்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து டர்க்கியில் வந்து 42% கொடுத்தாங்க கவர்மெண்ட்டு. ரைட், அப்போ கவர்மெண்ட் எங்கேருந்து உருப்பிடும்? எனிவே வில் நாட் கோ இன் டு தோஸ் டீட்டெயில்ஸ். நம்ம மார்க்கெட் வந்து செம்ம ரிக்கவரி. ஆல்மோஸ்ட் இன்ட்ரா டே ஸ்விங் வந்து 370 பாயிண்ட்ஸ் இன்ட்ரா டே ஸ்விங்கு. அண்ட் க்ளோஸ் ஆகும்போது 15 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. மார்க்கெட் வந்து இன்னமும் ப்ரீமியமில் தான் இருக்குது, 10 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி இன்ட்ரா டே ஸ்விங் வந்து 966 பாயிண்ட்ஸ் அண்ட் -112 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 193 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்றைக்கி வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு எக்ஸ்பைரி. ஆப்ஷன் டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 24,000 ஹையஸ்ட் காலும், செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 24,500 செகண்ட் ஹையஸ்ட் காலும் இருக்குது. இதில் வந்து புட் சைடில் நீங்கள் எடுத்திங்கன்னா 23,000 ஹையஸ்ட் புட்டும் 23,400 செகண்ட் ஹையஸ்ட் புட்டும் ரைட் ஆகிருக்கு. இன்றைக்கி டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. காரணம் என்ன? ருப்பி பயங்கரமாக டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு. நிஜமாவே இதுக்கு அப்புறமா டிப்ரிசியேஷன் இருக்காதுன்றது எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நிஃப்டி ஃபஸ்ட்டு 25,000 போகுமா, இல்லை ருப்பி வந்து 100 rupees போகுமான்னு. இது வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஓடிட்டுருக்கு. எனிவே ருப்பி தான் வந்து 100 பக்கமாக நோக்கி போயிட்டுருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். நியூ ஆல் டைம் ஹை 96 rupees 33 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 39 பைசா வந்து இன்றைக்கி டே லோ. ஸோ அகெயின்ஸ்ட் டாலர் வந்து பயங்கர கேவலமாக அடி வாங்கிட்டு இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் நல்லா ஃபால் ஆயிருந்துச்சு. பட் கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரிக்கவரி ஆகிடுச்சு. சில்வரும் வந்து ரிக்கவரி ஆகிட்டுருக்கு. இன்னமும் வந்து சில்வர் வந்து 0.8% வந்து
ஆல்மோஸ்ட் 1% வந்து டவுனில் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் மோர் ஃப்ளாட்டிஷாக வந்துருச்சு. க்ரூட் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு வந்து இன்றைக்கி குறைஞ்சிட்டு இருக்கு. 109 இருக்குது. நேற்று வந்து 111 பார்த்தோம், இன்றைக்கி வந்து 109 இருக்குது. நம்ம ஊரில் வாங்குகிற பிரெண்ட் க்ரூட். கவர்மெண்ட் வந்து ஏற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க க்ரூட் ப்ரைஸு. அண்ட் பெட்ரோல் ப்ரைஸும் ஏற்றியாச்சு, சிஎன்ஜியும் வந்து ஏற்றிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, ஸோ டெஃபினெட்லி தே வில் பி இன்க்ரீஸிங் ப்ரைஸஸ். எனிவே இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை பேஸ் பண்ணி இந்தியன் ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதை வச்சுட்டு கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் வந்து பெரிய மாற்றங்கள் கிடையாது. வெள்ளிக்கிழமை இருந்த ப்ரைஸ் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 24 கேரட் ஜிஎஸ்டியோட ட்ரேட் ஆகிற கோல்டு வந்து 16,400 வந்து பக்கமாக இருக்குது. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,80,000 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. அண்ட் ரீட்டெயில் சில்வர் 300 கிராமுக்கு விற்றுட்டுருக்கு. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் 14,750 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 22 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. எஃப்ஐஐஸ் டேட்டாஸ் வந்து டெஃபினட்டாக இது வரைக்கும் வரல. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் நல்ல ஸ்மார்ட் ரிகவரி ஆனதுக்கு அப்புறமா கூடயும் இந்தியா விக்ஸ் வந்து ஏறி இருக்கு. 4.4% வந்து மேலே இருக்கு. 19.63 வந்து இருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுறதுல அர்த்தம் கிடையாது. பட் ஒரு செக்டார் இன்னைக்கு வந்து ஐடி செக்டார்ஸ் வந்து இன்னைக்கு டாப் பர்ஃபார்மர்ஸாக இருந்துச்சு. மெயின் ரீசன் என்னதுன்னு சொன்னால், பிகாஸ் ஆஃப் ருப்பி டிப்ரிசியேஷன் ஆனதுனால அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதே லைனில் தான் வந்து உங்களுக்கு ஃபார்மா செக்டார்ஸும் வந்திருக்கணும். பட் ஃபார்மா செக்டார்ஸில் வந்து ஏன் பெருசாக வரல, எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 ஸ்டாக்ஸ், சன் ஃபார்மா, திவிஸ் லேபு, மேக்ஸ் ஹெல்த்து, இவங்க தான் வந்து மேக்ஸிமம் காட்டியிருக்கிறாங்க. பிஎஸ்சி ஸ்டாக் வந்து இன்றைக்கும் வந்து 2.9% வந்து அப்பா இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன் அது வந்து ஷார்ப்பாக மூவ் ஆகிட்டுருக்கு. மெயின் பிகாஸ் நம்ம என்எஸ்சி வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இன்டர்னலி தெர் இஸ் சம்திங் எல்ஸ், வி வில் நாட் டிஸ்க்ளோஸ் ஆர் பேச வேணாம் அதை பற்றி. பட் பிஎஸ்சி ஸ்டாக் வந்து ஷார்ப்பாக ஏறிட்டு இருக்கு. எல்லா ட்ரெண்ட் அனாலிசிஸையும் தாண்டி அதை வந்து ஏறிட்டு இருக்கு. சில்வர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பிஎஸ்சி இப்போ ஏறிட்டு இருக்கு. சோலார் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து 4.1% வந்து அப்பா இருக்கு. சூப்பர்ப் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்க இருக்கிற செக்டர் அது மாதிரி செக்டர் சூப்பர்ப் ரிசல்ட் கட்டாயம் கொடுக்க தான் வேணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தர் அப்சைடுக்கான நிறைய பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, மோர் ஜென்ரிக்காக தான் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கான டேட்டாஸ் வச்சுக்கிட்டு ப்ளஸ் யூஎஸ் மார்க்கெட் ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷன் வச்சு தான் வந்து ஃபர்தர் டைரக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.